Now you are watching New Eden Revival Online Church. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான தினவசனத்தின் தலைப்பு கிறிஸ்தவ அன்பின் அடையாளம். ரோமர் 12 அதிகாரம் 10 இறைவசனம். இன்றைய தினவசனத்தின் தலைப்பு கிறிஸ்தவ அன்பின் அடையாளம். நாம் எதை அடையாளமாக வைத்திருக்கிறோம்? ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லிக்கிறார், இந்த தினவசனம் மூலியமாக அன்பை உங்கள் வாழ்வை அடையாளமாக வைத்திருக்கிறோம். இதை குறித்து நாம் ரோமர் 12 அதிகாரம் 10 வசனத்தை நாம் வாசிப்போம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் மகிமைக்காக. இன்றைக்கு இந்த தினவசனம் யாருக்காக ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிறார் என்றால், சபை மூப்பர்களுக்கும் சபை போதகர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கொடுக்கிறார். ஏனென்றால் அங்குதான் இங்கு நாம் சரி செய்ய வேண்டியது நிறையாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் மறுபடியும் சபைக்காகவும் சபை மீது அவர் ஆர்வம் கொண்டவர், சபை மீது எதிர்பார்ப்பை வைத்துக் கொண்டு இருப்பவர். அதனால்தான் அதை குறித்தே பிரசங்கி என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். சகோதர சிநேகத்திலே ஒருவர் பட்சமாய் இருக்க. இன்றைக்கு முதல்ல ஒரு 3 பகுதிகளாக நாம் பிரிக்கிறோம். முதலாவது சகோதர அன்பு கிறிஸ்துவின் கட்டளை. இந்த சகோதர அன்பு எதனால? கிறிஸ்துவின் கட்டளையாக இருக்கிறது. பிரதான கட்டளை எதுதான்? அதில் அவர் என்ன சொல்றாரு? 3 விஷயங்களையும் அவர் சொல்லுகிறார். 3 விஷயங்களை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். முதலாவது, விசுவாசிகள் ஒரே குடும்பத்தினர். இந்த சபையில் விசுவாசிகள் ஒரே குடும்பத்தினர். இந்த சபையோடைய குடும்ப தலைவன் யார் தெரியுமா? நீங்கள் அறிந்து கொண்டால் இன்னும் ஆச்சரியப்படுவீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த சபைக்கு குடும்ப தலைவராக இருக்கிறார். அந்த குடும்பத்திலே நாம் எல்லாரும் அங்கத்தினராக இருக்கிறோம். விசுவாசிகள் ஒரே குடும்பத்தினராக இயேசுவின் குடும்பத்திலே நாம் இருக்கிறோம். சுயநலமின்றி அன்பு கூற தேவன் நம்மை அழைக்கிறார். எப்படி நம் ஆண்டவராகிய இயேசு எப்படியாக அன்பை முழுவதுமாகவே வெளிப்படுத்தி மக்களுக்கு உதவி செய்தார், அதுபோல நமக்கும் கூட சபையில் இருக்க விசுவாசிகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருமே எப்படி இருக்கக்கூடாது? சுயநலமின்றி அன்பு கூற தேவன் அழைக்கிறார். அதற்காக தான் நாம் ஒன்று கூடுகிறோம். ஞாயிற்றுக்கிழமையில ஒன்று கூடுகிறோம். பைபிள் ஸ்டடியில நாம் ஒன்று கூடுகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஜெப கூட்டங்களுக்கு அங்கங்கே குழுவாக போய் அந்த சகோதரி வீட்டில் போய் ஜெபிக்கிறோம். எதற்காக? சுயநலமின்றி நாம் அன்பு கூற வேண்டும் என்பது. அடுத்ததாக, உண்மையான அன்பு செயலில் வெளிப்பட வேண்டும். இன்றைக்கு உண்மையான அன்பு வெறும் சொல்றாங்களா, தியரட்டிக்கலா தான் இருக்கு. ஷோயிங் த லவ் இஸ் ஒன்லி தியரட்டிக்கலா தான் இருக்கு. ஆனால் ஆண்டவர் அதை பிராக்டிக்கலாக மாற்ற சொல்றார். அடுத்ததாக, மற்றவர்களை கனம் பண்ணுங்கள். கனம் பண்ணுவது என்றால் என்ன? பிறரை நம்மை விட உயர்வாக மதிக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம தான் இந்த சர்ச்சில் இந்த சபையில ஏதாவது நியமிப்பு கொடுக்குறாங்களா? எனக்கு தான் எல்லாமே நியமிப்புலாம் கொடுப்பாங்க. நான் ரொம்ப வருஷமா இந்த சபையில இருக்கேன், அதனால ரொம்ப வருஷமா இருக்கனால எனக்கு தான் முன்னுரிமை இந்த சபையில அப்படின்னு நினைக்காமல், மற்றவர்களும் அனைவருமே சரிசமம் தான். சபையிலே வரும் பொழுது விசுவாசியாக இருந்தாலும் சரி, எத்தனை வருட காலத்துக்கு முன்பதிலிருந்து இருந்தாலும் சரி, புதிதாக வந்த விசுவாசியாக இருந்தாலும் சரி, அங்கு சபையிலே அனைவரும் சமம் தான். ஒருவேளை அந்த சபையில பாராபட்சம் இருக்கிறது என்றால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதையெல்லாம் மாற்றம். அடுத்ததாவது, தாழ்மையுடன் நடப்பது கிறிஸ்துவின் சுபாவம். ஏன் இதை மறுபடியும் சொல்லுகிறார்? தாழ்மையாக இருப்பது கிறிஸ்துவின் சுபாவம். நாம் கிறிஸ்துவை நேசிக்கிறோம், நாம் கிறிஸ்துக்காக ஒன்று கூடுகிறோம், கிறிஸ்துவை குறித்து நம் ஜீவனல் வார்த்தையிலே தியானிக்கிறோம் என்றால் நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இதை நாம் மாற்ற வேண்டும். ஆண்டவர் மறுபடியும் ஒரு ஆலோசனை தருகிறார். 3வது பகுதி, சபையில் ஒற்றுமையை வளர்ப்போம். சபையில் வாக்குவாதத்தை வளர்க்க வேண்டாம்,
சபையிலே பாரபட்சத்தை வளர்க்க வேண்டாம். எப்படி? சபையிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்க வேண்டாம். ஆனால் சபையிலே என்ன வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார்? ஒற்றுமை இருக்க வேண்டும். ஒற்றுமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த சபை ஒற்றுமைக்கு, அந்த வளர்ச்சிக்கு, இந்த சபையில ஒற்றுமை இருந்தாதான் அந்த சபை வளரும். அப்படி வளர்ச்சிக்கு என்னென்ன தேவை? அன்பு, மன்னிப்பு. இந்த 2 விஷயம் எங்கு ஒரு சபையிலே இருக்கிறதோ அங்கு சபை மிகவும் சமாதானமாகும். அந்த சபை ஆண்டவருடைய வல்லமையால் சூழ்ந்த சபையாக. ஆனால் எதெல்லாம் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார்? பொறாமை, பகைமை, போட்டி, இவற்றை விட்டு விலகு. இது 3 சபைக்குள்ளே இருந்தால் அந்த சபைக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் கிடைக்கிறதா என்று தெரியவில்லை. என்னென்றால் பொறாமை, பகைமை, போட்டி இருக்கும் இடத்திலே ஒற்றுமை இருக்காது. அப்போ ஒற்றுமை இல்லாத இடத்திலே ஆசீர்வாதங்கள் இருக்காது. ஆண்டவர் அநீதிக்கு தகப்பன் அல்ல, நீதிக்கு தகப்பன். அவர் நீதியானவர், அவர் பரிசுத்தர். நாமும் கூட இப்படிப்பட்ட சுபாவத்தை எல்லாம் நாம் கலட்டி விட்டு, பழைய சுபாவத்தை கலட்டி விட்டு ஆண்டவர் கொடுக்கும் புதிய சுபாவத்தை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதுதான் கலாத்தியர் நம்ம 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பின் ஆவியின் கனியாக கூறப்படும் அந்த 9 நற்குணங்கள் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் ஆண்டவரால் வழி நடத்தப்படுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்து மூலியமாக சபையில ஒரு ஒற்றுமை காண வேண்டும், சபையிலே ஒருவரையும் ஒருவர் அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்கிறார். மறுபடியுமாக சபையிலே எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் மற்றவர்களை உயர்வாக கருத வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எழுந்தார், இனி வரும் ஓய்வு நாளிலே நாம் ஞாயிற்றுக்கிழமை போகும்போது அனைவரும் உற்சாகப்படுத்தி அனைவரையும் நம்மளோடைய உயர்வாக மதிக்க நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பனே சரே அப்பா, உம்முடைய சாயலாக நாங்கள் இருக்கிறோம். உங்களுடைய ஒரே மகனை இந்த பூமிக்கு அனுப்பி நீர் எங்களுக்கு எங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்று வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. அப்ப இந்த சபைக்கு செல்லும் போது கூட நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிற கிருபை செய்ய மாட்டோரே. அனைவரையும் எங்களோட உயர்வாக கருத மதிக்க தேவ கிருபை செய்ய மாட்டோரே. அப்ப அனைவரையும் கனம் பண்ண எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்தரும் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அப்பா, அன்பு சகோதரிக்கு ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்கள் சபைக்கு செல்லும் போது சபையில் இருக்க அனைவரோடும் சமரசமாக, அனைவரோடும் ஒற்றுமையாக இருக்க, அன்பை காட்ட, வெளிப்படுத்த, உம்முடைய ஒளியை வெளிப்படுத்த தேவ கிருபை செய்ய மாட்டோம். சொர்க்கத்தாம் துதிக்கிறோம், இயேசு மூலியமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Now you are watching New Eden Revival Online Church.